الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن ربي يبسط رزقا لمن يشاء من عباده ويقدر له وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது செய்த மாபெரும் உபகாரம் தராவியுடைய 18வது தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நோன்புக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி 17 நாட்களை சீராக நமக்கு கொடுத்தானோ அதே போன்று மீதம் இருக்கக்கூடிய நாட்களையும் முக்கமல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இன்றுடன் அல்லாஹ்வுடைய கிருபையினால் 22 அரை ஜுஸுக்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கி ஓதிய சூறாக்களில் சில சூறாக்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் யாசின் சூறா, முக்கியமான பிரபலமான ஒரு சூறா. அதனுடைய விளக்கத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். குர்ஆனுடைய இதயம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இது போன்று மற்றொரு சூறா. இதுவெல்லாம் ஒவ்வொரு ஆயத்தையும் நம்ம எடுத்து சொல்ல நினைத்தோம் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அதற்குள்ள நேரங்கள் நமக்கு அவகாசங்கள் பற்றாக்குறையாக ஆகிவிடும். இன்னைக்கு ஓதிய சில ஆயத்துகளில் நமது ஞாபகத்துக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை பற்றி, நாம் உழைக்கக்கூடிய சம்பாத்தியம் ஏன் அபிவிருத்தி இல்லாமல் போகுது, ஒரு மாதத்தில் இவ்வளவு செலவு பண்ணுறோம், அடுத்த மாதத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடனாக ஆகிறது, இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கில் அபிவிருத்தி செய்வதற்காக வேண்டி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல வரோம். நான் மேலே ஓதிய ஆயத்தில் கொல் இன்ன ரப்பி யபுசுத்து ரிஸ்க லிமன் யஷா, நபியே நீங்கள் கூறுவீராக, நிச்சயமாக என் இறைவன் தன் அடியார்கள்தான் விரும்பியவர்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு லிமன் யஷாவு மின் இபாதிஹி வ யக்திர் லஹ், தான் விரும்பியவர்களுக்கு அதிகமான வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வ ஹுவ கைருர் ராஸிகீன், தான் விரும்பியவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கிறான். ஆகவே நீங்கள் எதை தானம் செய்த போதிலும் அவன் அதற்கு பிரதி கொடுத்தே தீர்வான். அவன் கொடையளிப்பவர்களில் மிக மேலானவன். நாம் ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகரம் கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பரிசுத்த வேதத்தில் சொல்லி காமிக்கிறான். அப்போ அபிவிருத்தி ரிஸ்கில் நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வரணும் அப்படின்னு சொன்னால் குர்ஆன் சில விஷயங்களை சொல்லுது. சில கடமைகளை நீங்கள் சரியாக பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், அபிவிருத்தியை கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அதில் முதலாவதாக நம்ம மக்ஃபிரத்துடைய பத்தினுடைய கடைசியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்னு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லவ் அன்னக்கும் குன்தும் தவக்கலூன அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது மட்டும் தவக்குல் வைத்தால் அல்லாஹ் தான் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உழைத்தீங்க, உங்களுடைய ரிஸ்கை தேடினீங்க அப்படின்னு சொன்னால் ஹக்க தவக்குலி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வான், என்ன ரிஸ்கை கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? ல ருஸிக்தும் கமா துர்ஸகு தைர தகுது ஹிமாசன் வ தருஹு பிதானா, பறவைகளுக்கு கொடுப்பது போன்று உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. பறவைகளுக்கு எப்படி கொடுக்குறான்? பறவை காலை நேரங்களில் கூட்டை விட்டு பசியோடு போகுது.
ஆனால் மாலையில் தன்னுடைய கூட்டிற்கு திரும்பி வரும்போது வயிறு நிரம்ப வருது. இதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது நீங்க தவக்குல் வைத்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். பறவைகளுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்குது. நம்ம வெறிய வயிற்றோட போறோம், மாலையில் என்ன செய்கிறோம், நிரம்பி என்ன செய்கிறோம் வருவோம். காலையில் எந்திரிக்கும் பொழுதே அல்லாஹ் மீது அது தவக்குல் வைத்து தான் கூட்டை விட்டு வெளியே கிளம்புது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்துல உணவுக்காக வேண்டிதான், சாப்பாடுக்காக வேண்டிதான் இன்னைக்கு பல சம்பாத்தியங்கள் ஆண்களாக என்ன செய்கிறாங்க, பல நாடுகளில் பல தேசங்களில் கஷ்டப்படுறாங்க. குடும்பத்துக்காக வேண்டி, தன் பிள்ளைக்காக வேண்டி. இதுவெல்லாம் குர்ஆனில் போய் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹதீஸ்களில் போய் நம்ம தேடணும் என்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ரிஸ்க் இருந்தால் தான் ஒரு மனிதனால் வாழ முடியும். ரிஸ்க் இருந்தால் தான் ஒரு மனிதனால் வாழ முடியும். ஆனால் அந்த ரிஸ்க்கு மீது முழுமையான தவக்குல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லு. நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக நாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறோம். அதில் சில விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரிஸ்க்கு தொழுகிறோம், ஏன் ரிஸ்க்கு நம்மள்கிட்ட வரமாட்டேங்குது? ரிஸ்க்கு வருது ஆனால் நிற்க மாட்டேங்குது. ரிஸ்க்கு நிற்கிது ஆனால் மாத கடைசியில் பார்த்தா என்ன சம்பளத்தில் கடன் ஆகிருது. இப்போ சில விஷயங்களை சொல்லி காமிச்சாங்க. அதில் முதலாவதாக என்ன அப்படின்னு சொன்னால் தாய்மார்கள், பாவ மன்னிப்பு. ரிஸ்க்கு விஸ்தீரணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஹஸரத் இப்னு சுபை அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஹஸரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல ஒரு மனிதர் வர்றார். வந்து தனக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது, முறையிடுறாரு. எனக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது, இப்போ எனக்கு ஏதாவது செய்யுங்க, என்னுடைய ரிஸ்க்கு அதிகமாகிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹஸரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களாம், பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னாங்களாம்? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மனிதர் வந்தார். தனக்கு ரொம்ப வறுமையாக இருக்குது, என் குடும்பத்தில் ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதற்கு ஏதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய குதிரத்தில் இருந்து ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு என்ன சொன்னாங்களா, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி. அவரும் போயிட்டார். மூன்றாவதாக ஒரு மனிதர் வர்றார். மூன்றாவதாக ஒரு மனிதர் வந்து, எனக்கு பிள்ளை இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளைக்காக நீங்கள் துவா செய்யுங்க, அதற்கு ஏதாவது காரணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க, நான் அதுபோல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்களாம், பாவ மன்னிப்பு நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். நாலாவதாக ஒரு மனிதர் வந்து, நான் விவசாயம் செய்கிறேன், தோட்டம் மழை இல்லை, கடுமையான வறட்சியாக இருக்குது, இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்கள்ட்ட அவங்க என்ன சொன்னாங்களாம், பாவ மன்னிப்பு அதிகமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாமா ரஃபி இப்னு சுபை ரஹிமுல்லா பக்கத்தில் இருந்தவங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இவங்கெல்லாம் போனவொன்னே சொன்னாங்களாம், பல மனிதர்கள் வந்து உங்கள்கிட்ட கோரிக்கை விடுறாங்களே, எல்லாத்துக்கும் ஒரே பதிலையே சொல்கிறீங்களே, 4 பேர் 4 விதமாக 4 கஷ்டத்தை சொல்லி உங்களிடத்துல வேண்டுனாங்க, இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 4 பேர்த்துக்கு நீங்கள் சொன்ன பதில் என்ன, பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன அப்படின்னு சொல்லி ஹஸரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் குர்ஆன் ஓதுனது இல்லையா, அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்குதே, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பார்த்தது இல்லையா, உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அதே போன்று மற்றொரு இடத்துல நீங்கள் கவனிக்கலையா, யுருசிலு சமா அலைக்கும் மிதுராரா, நீங்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வறட்சியான இடங்களில் மழையை உங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அதே போன்று இன்னொரு இடத்த நீங்கள் கவனிக்கலையா, ஒயம்ஜிதுக்கும் பி அம்வாலி வபனீன வைஜால்லக்கும் ஜன்னாத்தியும் வைஜால்லக்கும் அன்ஹாரா, பொருள்களையும் ஆண்மக்களையும் கொடுத்து உங்களுக்கு உதவி புரிவான், உங்கள் தோட்டங்களையும் உற்பத்தி செய்து அவற்றில் நதிகளை என்ன செய்வான், அல்லாஹ் ஓட வைப்பான். இதுவெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, பாவ மன்னிப்பு தேடுனீங்க அப்படின்னு சொன்னால் இதுவெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறானே. 4 பேர்த்துக்கு ஒரே இடத்துல பதில் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். கணியத்திற்குரிய தாய்மார்களே,
அதுபோன்ற ரிஸ்க்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காமிப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, யார் பாவ மன்னிப்பு தேடுறத அவசியமாக்கி கொள்றாங்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நெருக்கடியில் இருந்தும் வெளியாகிற இடத்தை அவங்களுக்கு காமிப்பானா. ஏதாவது கஷ்டம் இருக்கு, வெளியில சொல்ல முடியாத கஷ்டம், குடும்பத்துல பிரச்சனை வெளியில சொல்ல முடியாது, கடன் தொல்லை, ஏதாவது ஒரு நேரத்துல தவறுதலாக நம்ம ஒரு இதுல போய் அகப்பட்டிருப்போம். இப்ப யார் அதிகமாக அதை விட்டு மீண்டு வர்றதுக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பாங்களோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள என்ன செய்வானா, இலகுவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய உள்ளத்துல போடுவான். ஒவ்வொரு கவலையிலிருந்தும் என்ன செய்வான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளியாக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவான். அதே போன்று சொன்னாங்க, அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு உணவு விஸ்தீர்ணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காமிப்பாங்க. நாம் அல்லாஹ்விடத்துல மன்றாடுகின்ற பிழை, நம்முடைய குறைகளின் மூலமாக நம்மளுடைய வாழ்வாதாரம் ரிஸ்க்குகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரி வழங்குவான். இது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. முதலாவது என்னங்க, முதலாவது என்ன, பாவ மன்னிப்பு தேடுறது. ரிஸ்க் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னா, குடும்பத்துல கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆனா இருக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் சோதனை செய்வான். ரெண்டாவதாக சொல்லப்படுச்சு, குர்ஆன் சொல்லுது, உறவுகளை பேணுறது, சொந்த பந்தங்களை என்ன செய்யறது, உறவுகளை நீங்க எந்த அளவு பேணி வாழ்றீங்களோ சண்டையிடாம, அப்போ உங்களுடைய உணவுகள் என்ன செய்யும், விஸ்தீரணமாகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், யார் தன்னுடைய ஆயுள் நீடிக்கணும், தன்னுடைய ரொம்ப நாளாக வாழணும், நோய் நொடி இல்லாமல், அல்லாஹ்வுடைய மௌத்து தக்தீரில் நம்மளுக்கு எழுதிட்டான், இன்னைக்கு தான் சாப்பாடு, இன்னைக்கு தான் மௌத் அப்படின்னு சொல்லி இருந்தும் கூட நீண்ட ஆயுசு யாரு வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இன்னைக்கு யாரு சீக்கிரம் மௌத்தா போகணும்னு சொல்ல மாட்டாங்க, பேருக்கு தான் சொல்லிக்கிடுவோம், அல்லாஹ் எனக்கு மௌத்தை கொடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில வார்த்தையில் வர உள்ளத்துல என்ன செய்யும், அந்த மௌத்தை என்ன செய்வோம், ஒவ்வொரு மனிதனும் பயப்படக்கூடியவனாக இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, யார் ஆயுள் நீடிக்கப்படுவதை விரும்புவாங்களோ, யாருடைய ரிஸ்க் விஸ்தீரணமாகணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்களோ, ரெண்டு. மூணாவது, யார் கெட்ட மரணம், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி என்ன செஞ்சிடக்கூடாது, மௌத்து வந்துடக்கூடாது, பறக்க துடிக்க தனியா இருக்கும்போது மௌத்து வந்துடக்கூடாது, இது போன்று கெட்ட மரணத்தை விட்டும் யார் பாதுகாப்பு தேட வேண்டுமோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உறவுகளை முறிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சு, உறவோடு நீங்க சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, உலகத்துல ஊர்கள்ல குடும்பங்கள்ல ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் நம்ம உறவுகளை முறிச்சு வாழ்ந்து கொண்டே இருக்கோம். உறவுகளோடு நம்ம சேர்ந்து இருந்தாலும் கூட சில நபர்களை கொண்டு என்ன செஞ்சிடறோம், ஃபித்னாவை உண்டாக்கி, குழப்பத்தை உண்டாக்கி, அவங்கள்ட்ட சண்டையை என்ன செஞ்சிடறோம், ஷைத்தான் ஏற்படுத்தி விட்டுறோம். அப்போ நாங்க தொழுகிறோம், அல்லாஹ்விடத்துல நாங்க கேட்கிறோம், ஆனா எங்களுக்கு ரிஸ்க் விஸ்தீரணமாகல, எங்க குடும்பத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், திடீர்னு மௌத்து வந்துருது, பறக்க துடிக்க இருக்கக்கூடிய மௌத்து வந்துருது, எதிர்பாரான மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, நீங்க உறவுகளோடு என்ன செய்யறது இல்ல, முழுமையாக சேர்ந்து வாழ்றது இல்ல அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு நல்லா பாருங்க, இன்னைக்கு மௌத்தா போயிட்டா வாசல்ல உட்கார்ந்து அழுவோம், மறுபடியும் நல்லா இருந்தாங்கல்ல நேத்து நைட்டு பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நல்லா இருக்கும்போது ஒரு உதவி செஞ்சிருக்க மாட்டோம், நல்லா இருக்கும்போது அவர்கிட்ட பேசியிருக்க மாட்டோம், அவர் நல்லா ஹயாத்தா இருக்கும்போது அவர்கிட்ட போய் சண்டை பிடிச்சிருக்கும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ஏதாவது உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வந்துருச்சு, என்ன வியாபாரத்துல பிரச்சனை வந்துருச்சு, நஷ்டம் வந்துருச்சு, இன்ன பிற வகையில ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும், நீங்க நினைச்சுக்கிறீங்க யார்கிட்டையும் நம்ம பேசாம இருக்கிறோம், யார்கிட்டையும் நம்ம சண்டை பிடிச்சிருக்கிறோம், நாம சண்டை பிடிக்கல, நம்ம குடும்பத்துல யாரோ உறவுகளை முறிச்சு வாழ்றாங்க, இதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிறீங்க. நம்மளுடைய உணவுகள்ல விஸ்தீர்ணம் இல்லாம போகுது, பரக்கத்து இல்லாம போகுது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சு. ரெண்டு. மூணாவதாக, உணவுகள்ல உங்களுக்கு பரக்கத்து வரணுமா, விஸ்தீர்ணம் வரணுமா, வணக்க வழிபாடுகள்ல பேணுதலாக நீங்க இருங்க. வணக்க வழிபாடுகள்ல பேணுதலாக நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ரிஸ்க்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபிவிருத்தியை அதிகமாக்கி கொடுக்கும். வணக்க வழிபாடுகள்லாம் என்ன, நாங்க இப்ப தொழுகிறோம், என்ன செய்வோம், நோன்பு முடிஞ்சிருச்சுன்னா பள்ளியை தொடர்பை நாங்க இருக்க மாட்டோம், முசல்லாவை நாங்க விரிக்க மாட்டோம், இதுவெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாங்க என்னைக்கு எங்களுடைய உள்ளத்துல தோணுதோ அப்பொழுதுதான் நாங்க என்ன செய்வோம், அல்லாஹ்வை நாங்க நினைப்போம். ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் எங்களுக்கு தேவைப்படுவான், ஒரு நோய் வந்துருச்சுன்னா அல்லாஹ் எங்களுக்கு தேவைப்படும், அல்லாஹ் இப்படி நோயை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி.
சந்தோஷமான முறையில் இருக்கும்போது அல்லாஹ் எங்களுக்கு தேவைப்பட மாட்டான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, உங்களுடைய ரிஸ்க் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னா மூணாவதாக வணக்க வழிபாடுகள்ல நீங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல பேணுதலாக நீங்க இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுல் அமால், அமல்கள்லயே சிறந்தது, நீங்க செய்யக்கூடிய நற்காரியங்கள்ல சிறந்தது என்ன செய்ய தெரியுமா? வயன் கல்ல அதுவமுகா, நீங்க கொஞ்சமா செஞ்சாலும் அதை என்ன செய்யணும்? நிரந்தரமாக செய்யணும். அதுதான் உங்களுடைய அமல்கள்ல சிறந்தது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அப்போ அல்லாஹ் சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகனே, என்னை வணங்குவதற்காக கொஞ்ச நேரம் நீ ஒதுக்கிக்கொள். உன் உள்ளத்தை நான் செல்வத்தால் நிரப்புவேன், உன் வறுமையே நான் என்ன செய்வேன்? இல்லாமல் ஆக்குவேன். நீ அவ்வாறு செய்யவில்லை என்றால், அல்லாஹ் சொல்வதா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வாறு நீ செய்யவில்லை என்றால் உனக்கு வேலை பளுவை அதிகமாக்கிடுவேன், உன் வறுமையை நான் தீர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அதனால தான் நல்லோர்களின் வரலாறுகளை நீங்க பிரட்டி பாருங்க, சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்க பிரட்டி பாருங்க. அவங்க உடனே துவா கேட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே கொடுப்பான். ஒரு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், எனக்கு ரொம்ப வறுமையா இருக்குது யார சொல்லலாம், ஏதாவது துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க தொழுவுறீங்களான்னு கேட்டாங்க. தொழுவுறேன்னு சொன்னார். நிரந்தரமா தொழுவுறீங்களான்னு கேட்டாங்க. இல்ல தொழுவுறாத, உங்களுடைய தொழுகையை நிரந்தரமாக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். வந்து யார சொல்லலாம், நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், இன்னும் என் குடும்பத்துல என்ன செய்யுது, கஷ்டமாத்தான் இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்களா, உங்க வீட்டில் உள்ள பெண்கள் தொழுவுறாங்களா அப்படின்னு சொல்லி. வீட்டில் உள்ள பெண்கள் தொழுவுறாங்களா? இல்ல தொழுவாங்க, நிறைய நிரப்பமா இருக்க மாட்டாங்க, அவங்கள நீங்க சரியா இருக்க சொல்லுங்க, உங்களுடைய ரிஸ்க்கு என்ன செய்யும்? உங்க வீட்டில் கொட்டும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அதே போன்று தான் தொழுது மட்டுமல்லாமல் தன்னுடைய மனைவியை தொழுவ சொன்னாங்க. கேள்விப்பட்ட விஷயம்தான், திருக மாவுல என்ன செஞ்சாங்க? திருக மாவை சுத்த 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 மாவு அப்படியே பொங்கி வளைஞ்சிச்சு. அந்த பெண்மணி என்ன செஞ்சிருச்சு? கையை வச்சிருச்சு, அதனால மாவு நின்றுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அந்த பெண் சஹாபி சொன்னாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உங்களுடைய மனைவி மட்டும் அந்த திருகையில கையை வச்சு நிறுத்தல அப்படின்னு சொன்னா ஜம்சம் தண்ணீர் உலகம் அழியிற வரைக்கும் வந்து கொண்டு இருக்குது பாருங்க, அதே போன்று இந்த மாவும் என்ன செய்யும்? உலகம் அழியிற வரைக்கும் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இணையத்திற்குரிய தாய்மார்களே, இதெல்லாம் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நிரந்தரமாக செய்யக்கூடிய வணக்கங்கள். நாலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதவி செய்யறது. அதுக்கு அதிகமாக குறிப்பா யாருக்கு? கஷ்டப்படக்கூடியவங்கள், கல்வி கற்கக்கூடியவங்கள், தீனுடைய விஷயங்கள்ல கல்வி கற்கக்கூடியவங்க, இது போன்ற மக்களுக்கு என்ன செய்யறது? அதிகமாக உதவி செய்யறது. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிப்பாங்க, காலத்துல 2 சகோதரர் இருந்தாங்க. ஒரு காலத்துல 2 சகோதரர் இருந்தாங்களாம். அவரிடத்துல கல்வி கற்க வருவார், இன்னொருவர் என்ன செய்வாரு? சம்பாதிப்பார். ஒருவர் 2 பேர்த்துல ஒருவர் சம்பாதிப்பாராம், ஒருவர் கல்வி கற்பாராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அப்போ அவங்க குறை சொன்னாங்களாம், குறை சொல்ல படிச்சான். அவங்கள்ட்ட இந்த மாதிரி என்ன செய்யறாங்க? ஒருவர் கல்வி கேட்கிறாரு, ஒரு என்ன செய்ய படிச்சு அவர்களிடத்துல என்ன செய்யறாரு? கல்வி கேட்கிறாரு, இன்னொருவர் சம்பாதிக்கிறாரு. சம்பாதிக்கிற மனித சகோதரர் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் உழைக்கிறேன், அவர் என்ன செய்யறாரு? சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு, என்கிட்ட இருந்த காசை பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீங்க செலவு பண்றீங்க பாருங்க, அவருடைய கல்வி, அவர் செய்யக்கூடிய துவாவின் காரணமாகத்தான் அல்லாஹ்வே உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இப்போ கண்ணியத்திற்குரிய தாய்மார், நிறைய விளக்கம் இருக்கு. இப்போ கல்வி கற்கக்கூடியவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு என்ன அதிகமாக என்ன செய்யறது? உதவி செய்யறது. அதே போன்று அடுத்ததாக சொன்னாங்க, பலகீனமானவர்கள் நோய் நொடியெல்லாம் இருக்கிறாங்க, அதே போன்று இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, அதே போன்று இயலாதவர்களாக இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறது? உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவு விஸ்தீரணங்களுடைய வழியை என்ன லேசாக்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. திடீர்னு நம்ம இல்லத்துல ஏற்படுகிற சந்தோஷம், திடீர்னு நம்ம இல்லத்துல ஏற்படுற, வீட்டில் ஏற்படுற பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா இலகுவாக்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. வெறுமனே சம்பாதிச்சா மட்டும் என்ன செய்யாது? அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்துட மாட்டான். இது போன்ற சொன்ன விஷயங்களை எல்லாம் என்ன செய்யறது? பாவ மன்னிப்பு அதிகமாக தேடுறது. நம்ம என்ன செய்யறது? அடுத்ததாக நிரந்தரமாக நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அமல்கள்ல சரி பண்ணிக்கிறது. கல்விக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறது? அதிகமான உதவி செய்யறது. ஏழை மக்களுக்காக வேண்டி நம்ம உதவி செய்யறது.
இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ரிசுக்குகளை விஸ்தீரணங்களை அதிகப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.